தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் நிஷாத் அகமது என்பவரின் வாகனங்கள் காப்பகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு 50க்கும் மேற்பட்ட கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தன. இந்நிலையில் நேற்று மாலை தென்கரை பகுதியைச் சேர்ந்த கோச்சடை பாண்டி மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய இருவரும் சேர்ந்து வாகன காப்பகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களின் முன் மற்றும் பின்புற கண்ணாடிகளை இரும்பு கம்பிகளால் அடித்து நொறுக்கினார். கார் நிறுத்தத்தின் உரிமையாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் முத்துகிருஷ்ணன் என்ற இளைஞரை மட்டும் கைது செய்தனர். கோச்சடை பாண்டி தப்பி ஓடினார். தற்போது இந்த காணொளி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்கரை முத்துராஜா தெரு பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் பல ஆண்டுகளாக வீடு கட்டி குடியிருந்த மக்கள் பட்டா கேட்டு அரசுக்கு விண்ணப்பித்திருந்ததாகவும் பட்டா வழங்க கூடாது என சிலர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடுத்ததால் பட்டா வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் இளைஞர்கள் கார்களை அடித்து நொறுக்கியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது.